வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரவாவும் சேமியாவும் வச்சு ஒரு கிச்சடி பண்ணலாம். அதுக்கு நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்க எண்ணெயிலே வறுத்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க நெய் நிறைய போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், அதை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவை நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம மாத்திடலாம். இப்போ நம்ம சேமியாவை வறுத்துடலாம். நமக்கு எல்லாமே இப்போ வறுத்த ரவை வறுத்த சேமியா தான் கிடைக்குது. அதனால நம்ம ரொம்ப கம்மி நேரம் வறுத்தா போதும். அந்த வாசனை வர ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்துடலாம். நிறம் மாற வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த சேமியாங்கிறதுனால டக்குன்னு நிறம் மாறிடுது, நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம கிச்சடி பண்ணிடலாம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. நல்ல ரெண்டு பட்டையும் ஒரு 5 பீஸு லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல. வெங்காயத்துக்குள்ளே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதில் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லைன்னு சேர்க்கல. இப்போ நம்ம காய்க்கு தக்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அந்த காய் கொஞ்சம் ஒரு வேகட்டும். ஏன்னா அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அப்புறம் அதுக்கு காய் வேகிறதுக்கு டைம் இருக்காது. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேரட்டும் பீன்ஸும் ஓரளவு வந்துருச்சு. நான் இதில் ஒரு 3.5 டம்ளர் வச்சுக்கணும். நம்ம 2 கப் எடுத்தோம், அதுக்கு நான் 3.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, உள்ள இருக்க சீடெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்துடலாம். இப்போ நம்ம உப்பெல்லாம் பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம சிம் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு இந்த ரவையை நம்ம அப்படியே போட்டுடலாம். கூடவே இந்த சேமியாவும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு மஞ்சள் தூள் வேணும்னா நம்ம அந்த எண்ணெயில் நம்ம எல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் போடும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடுங்க. எனக்கு மஞ்சள் போட்டால் பிடிக்கல, அதனால தான் ஒயிட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சிம் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துல நல்லா வந்துடும். நீங்கள் நல்லா கிளறி கொடுத்துருக்க போதும். அதை விட்டு அந்த சூட்டில் கொஞ்சம் வச்சாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய நெய் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக அது உறைஞ்சிரும். அதனால தான் ரொம்ப திக்காயிரும். இதுனா கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். எண்ணெய் நம்ம கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் இப்படி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் கிச்சடி நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ நம்ம மேலே கொஞ்சமாக நெய் போட்டு தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம கிச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.